Dear Kutis, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I like to give a brief idea regarding biological classification part 3. ஏற்கனவே 1 and 2 பார்த்தோம். அதோட continuation இன்னைக்கு பார்க்க போறோம். Especially இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது about the kingdom fungi. Fungi முடிச்சதுக்கு அப்புறமா viruses, virions, viroids, prions and lichens. இது எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். இதையும் குறிச்சுக்கணும், கேட்கறதையும் குறிச்சுக்கணும். கிங்டம் ஃபங்கி. According to 5 kingdom system of classification by R.H. Whitaker, Monera, Protista, fungi, plantae, animalia classificationல fungi அப்படிங்கிற பூஞ்சைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கோம். What are the general characters of fungi? Fungi-ஓட சிறப்பு பண்புகள் என்ன? அது ஃபர்ஸ்ட் போறோம். Unique kingdom of heterotrophs. Kingdom of heterotrophs அப்படின்னு அதை சொல்லிடலாம். நீ உடனே அனிமேலியாவும் ஹெட்ரோட்ரோப்ல வரும்னு சொல்லுவ. ஓகேயா? This act as an intermediate group ஃபங்கையை பொறுத்தவரை. ஸோ பரஜீவிகளிலே ஒரு வித்தியாசமான பரஜீவியாக இவை இருக்கும். ஹெட்ரோட்ரோப்ஸ் ஆர் தி ஆர்கானிசம் derive nutrients from others. அடுத்த வாழ்த்தேந்தி வா புடுங்கி திம்பா. Thalloid non-chlorophyllous plants. பிளான்ட் பாடி தாலஸ்னு சொல்ல மாட்டோம், இங்க மைசீலியம்னு சொல்லுவோம். இதனுடைய தாவர உடலத்திற்கு மைசீலியம்னு பேரு. Chlorophyll is absent, so it lead heterotropic mode of nutrition. பச்சையம் இல்லாததால் தற்சாரா உணவூட்டம் பரஜீவி உணவூட்டத்தை நிகழ்த்துகிறது. Great diversity in morphology and habitat. இதனுடைய புறமைப்பிலே எண்ணற்ற வேறுபாடுகள் காணப்படுகின்றன. மார்பாலஜி இது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதுல நிறைய இருக்கு. ஹேபிடாட் அப்படின்னா வளரக்கூடிய இடம், வளரிடம்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயும் ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்கு. அண்ட் இட் இஸ் காஸ்மோபாலிட்டன் இன் டிஸ்ட்ரிபியூஷன். உலகெங்கிலும் பரவி பெரும்பான்மையாக காணப்படுகிறது. எல்லா இடத்துலையும் இருக்கு. அதுதான் காஸ்மோபாலிட்டன் இன் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க ஆச்சுக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் சிலது என்சிஆர்டியில் கொடுத்துருக்கா, உனக்கு நிறையா தெரியும். பிரெட் மோல்ட் அப்படின்னு ஒன்றும், இந்த பிரெட் மேல பூஞ்சை படர்ந்திருக்குமே அது. ராட், ஆரஞ்சு ராட், ஆரஞ்சு பழத்திலே ராட் அழுகலை உருவாக்கக்கூடியது. மஷ்ரூம், ஈட் எடிபிள் மஷ்ரூம்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பேன். நாய்க்குடைன்னு சொல்லிவிட்டு நீங்க மஷ்ரூம் சூப் குடிக்கிறேன், மஷ்ரூம் பிரியாணிலாம் இப்ப சாப்பிட்றேன் பாருங்கல, அந்த மஷ்ரூம்ஸ் ஆச்சுக்கோ. இந்த டோட் ஸ்டூல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி அதோட மீனிங் என்னன்னா பாய்சனஸ் மஷ்ரூம்ஸ் பேர், நச்சுத்தன்மையுடைய நாய்க்குடை. அதான் நம்ம டோட் ஸ்டூல் அப்படின்னு சொல்லுவோம், டாக்ஸிக்கா இருக்கும். தென் ஒயிட் ஸ்பாட், சில வியாதியெல்லாம் கொடுத்துருக்கோம். மஸ்டர்ட், மஸ்டர்ட் என்பது கடுகு தெரியும். கடுகு தாவரத்திலே ஒயிட் ஸ்பாட் என்று வெள்ளை புள்ளி நோயினை பூஞ்சையானது உருவாக்குகிறது. பாரசைட் அப்படின்னா derive nutrients from live plants and animals. உயிருள்ள தாவரங்களிடமிருந்தோ விலங்குகளிடந்தோ உணவினை பெற்றுக்கொள்ளும். வீட் ரஸ்ட், கோதுமையிலே துரு, பக்சீனியா கிராமினஸ் அப்படின்னு ஒருத்தர் காசு பண்ணுவா. Antibiotics or the chemotherapeutic agents isolated from one living organism and used to kill the other. ஒரு உயிரிடமிருந்து பெறப்பட்ட வேதிப்பொருளானது மற்றொரு உயிரினத்தை சாகடித்தாலோ அல்லது வளர்ச்சியை தடை செய்தாலோ அதற்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் பேர், உயிர் எதிர்ப்பொருள் சொல்லுவா. ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் எதுன்னு உனக்கு தெரியும், அலெக்சாண்டர் ஃப்ளமிங். பெனிசிலியம் நொட்டேட்டம், பெனிசிலியம் கிரைசோஜீனம் அப்படின்னு 2 ஸ்பீஷீஸ்லேருந்து பென்சிலினை ஐசோலேட் பண்ணார்னு தெரியும். பென்சிலின் இஸ் a very good example for wide spectrum or broad spectrum antibiotic. பென்சிலின் என்பது எண்ணற்ற நோய்க்கிருமிகளை அழிக்கும் திறனை பெற்றிருக்கும் என்பது உனக்கு தெரியும். சில பேர் அதுக்கு ஒத்துக்காது. ஒத்துக்கலைன்னா நமக்கு அலர்ஜி வரும்னு தெரியும். அதனால பென்சிலினை எடுத்து டாக்டர் உடனே நமக்கு இன்ஜெக்ட் பண்ண மாட்டார், டெஸ்ட் டோஸ் கொடுத்து பார்ப்பார். டெஸ்ட் டோஸ் ஒத்துண்டதுன்னா they give injection. அதர்வைஸ் பென்சிலின் தரமாட்டான்னு உனக்கு தெரியும்.
ரொம்ப வார்மான பிளேஸ்ல இருக்கும், ஹியூமிட் பிளேசஸ், ஈரப்பதம் அதிகம் உள்ள இடங்களிலே இருக்கும். இதெல்லாம் the introductory part in NCERT book. இதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா அதை தான் லைன் பை லைன் கேட்க போறோம். The plant body is a filamentous one except yeast. பொதுவாக இழை வடிவ உடலத்தை பெற்றிருக்கும் யாரை தவிர ஈஸ்டை தவிர. பிகாஸ் ஈஸ்ட் இஸ் an example for unicellular fungi. ஒரு செல் பூஞ்சைக்கு உதாரணம் ஈஸ்ட் என்பது உங்களுக்கு தெரியும். இதோட ஸ்பெஷாலிட்டி எல்கேஜிலேயே படிச்சிருப்பேன். ரெஸ்பான்சிபிள் ஃபார் எத்தல் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன், incomplete oxidation of carbohydrates, either ethyl alcohol or a lactic acid is formed. If ethyl alcohol is formed, we are calling it as ethyl alcohol fermentation. Ethyl alcohol nudithal, cortilas vasam படிச்சிருப்பேன். Saccharomyces cerevisiae அதோட botanical name னு உனக்கு தெரியும். But generally the plant body is said to be mycelium. It is formed by the union of hyphae. அதாவது அதோட உடலத்திற்கு, தாவர உடலத்திற்கு மைசீலியம்னு பேர். அதுல குட்டி குட்டியா நிறைய இழை இருப்பா. அந்த இழைக்கு பேரு ஹைஃபான்னு பேர். ஹைஃபாக்களின் தொகுப்பிற்கு மைசீலியம் என்று பெயர். Mycelium is nothing but the union of hyphae or the network of hyphae. அதை நம்ம மைசீலியம் சொல்லுவோம். தனியா ஒரு நூடுல்ஸ் மாதிரி இருந்தா ஹைஃபா. நிறைய நூடுல்ஸ் திங்கிறப்ப இருக்கு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி நிறைய நூடுல்ஸ் இன்டர் ஊவன் ஆகி இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏன் அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மைசீலியம்னு பேர். இந்த மைசீலியத்தை ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் செப்டேட் மைசீலியம், அனதர் இஸ் ஏசெப்டேட் மைசீலியம். செப்டேட்னா வித் கிராஸ் வால், தடுப்பு சுவர் உள்ள மைசீலியம். ஏசெப்டேட்னா வித்தவுட் கிராஸ் வால், தடுப்பு சுவரற்ற மைசீலியம்னு ரெண்டா பிரிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நியூக்ளியஸை பேசிஸா வச்சுட்டு மொனோகேரியாட்டிக், டைகேரியாட்டிக் அண்ட் சீனோசைட்டிக் மைசீலியம்னு மூணா பிரிச்சிருக்கான். உட்கருவனை அடிப்படையாக கொண்டு மொனோகேரியாட்டிக், டைகேரியாட்டிக் அண்ட் சீனோசைட்டிக் மைசீலியம்னு மூணா பிரிச்சிருக்கான். The cells present in the hypha have only one nucleus. We are calling it as monokaryotic. If the cells have two nuclei, we are calling it as dikaryotic. மைசீலியத்தில் ஹைஃபாவில் உள்ள செல்கள் ஒரே ஒரு உட்கருவனை பெற்றிருந்தது என்றால் மொனோகேரியாட்டிக், இரண்டு உட்கருக்களை பெற்றிருந்தது என்றால் டைகேரியாட்டிக். What is xenocytic mycelium? Aseptate multinucleate mycelium is said to be xenocytic mycelium. தடுப்பு சுவரற்ற எண்ணற்ற உட்கருக்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மைசீலியத்தை நாம் சீனோசைட்டிக் மைசீலியம் என அழைக்கிறோம். இட் இஸ் த எக்ஸப்ஷனல் கேஸ் டு த செல் தியரி. செல் கோட்பாட்டிற்கு எதிராக இதனை கூறுவார்கள். ஏன்னா செல் கோட்பாட்டில் ஒவ்வொரு செல்லையும் ஒரு நியூக்ளியஸ் மாதிரி தான் இருக்கணும், இங்க நிறைய இருக்கும். அதனால இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். In fungi, the cell wall is made up of fungal cellulose or chitin and polysaccharides. பூஞ்சைகளிலே பொதுவாக செல் சுவரானது பூஞ்சை செல்லுலோஸ் அல்லது கைட்டின் மற்றும் பாலிசாக்கரைடுகளினால் ஆனது. In cells, in plant cells, generally the cell wall is made up of cellulose. தாவரங்களின் செல் சுவரானது செல்லுலோஸினால் ஆனது. In bacteria, the cell wall is made up of peptidoglycan or mucopeptide or murin. பாக்டீரியாவின் செல் சுவரானது பெப்டிடோகிளைகான் அல்லது மியூகோபெப்டைட் அல்லது மியூரினால் ஆனது. In parenchyma, the cell wall is made up of cellulose. Collenchyma, the cell wall is made up of cellulose and pectin. Sclerenchyma, the secondary cell wall is made up of a chemical called lignin. இதெல்லாம் நீ படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சின்ன கிளாஸ்ல. அதே மாதிரி இங்க எடுத்துட்டோம்னா யார் இருப்பா? ஃபங்கல் செல்லுலோஸ் இருப்பா அப்படிங்கிறத வச்சுக்கோ. N acetyl glucosamine அப்படின்னு கெமிக்கல் நேம் ஸ்டேட் போர்டில் கொடுத்துருப்போம், உனக்கு தரல. இவாள்கிட்ட குளோரோஃபில் இல்ல, பச்சையம் இல்லைங்கிறதுனால they lead heterotrophic mode of nutrition. பரஜீவி அல்லது தற்சாரா உணவூட்டத்தை நிகழ்த்துகிறது. It may be a saprophyte or a parasite or a symbiont. மட்குண்ணியாக இருக்கலாம், ஒட்டுண்ணியாக இருக்கலாம், கூட்டுயிரியாக இருக்கலாம். Saprophytes or the organism derive nutrients from dead organic matter. இறந்து போன, மக்கி போன தாவர விலங்குகளின் உடலில் இருந்து உணவினை பெற்றுக்கொண்டது என்றால் அதற்கு சாப்ரோஃபைட்னு பேர், மட்குண்ணின்னு சொல்லுவாங்க. Parasites or the organism derive nutrients from live plants or animals. உசுரோட இருக்க தாவரத்திலேருந்தோ விலங்குலேருந்தோ உணவை எடுத்துட்டதுன்னா அதுக்கு பாரசைட், ஒட்டுண்ணின்னு பேர். சிம்பயான்ஸ்னா கூட்டுயிரி வாழ்க்கை முறை, மியூச்சுவல் பெனிஃபிட்னு படிச்சிருப்பேன். லிச்சன்ஸ் லைக்கன்களும் மைக்கோரைசா வேர்களும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாகும்.
இதோட லைஃப் சைக்கிள்ல பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, எஸ்பெஷலி இன் ascomycetes and basidiomycetes, the cells have 2 nuclei, n plus n. இது மாதிரி ஒரு செல்லில் 2 நியூக்ளியை இருந்தால் அதுக்கு பேர் டைகேரியான்னு பேர். டைனா 2ன்னு அர்த்தம், கேரியான்னா நியூக்ளியஸ்னு அர்த்தம். The cells have 2 nuclei. The condition is said to be dikaryotic condition or dikaryotic phase ன்னு சொல்லுவான், டைகேரியான்னு சொல்லுவான். இது மட்டும் ரொம்ப முக்கியமாக நீ ஞாபகம் வச்சுக்கணும். இது எதனால வரும்னா, இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறப்ப ஒரு மேல் ஐஃபாலேருந்து ஒரு நியூக்ளியஸும் ஃபீமேல் ஐஃபாப்லேருந்து ஒரு நியூக்ளியஸும் முதல்ல வருவா. தே ஒன்லி யுனைட் ஒன்லி இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் டேக்ஸ் பிளேஸ். 2 ஃபிலமெண்ட் பக்கத்தில் வருவா. முதல்ல 2 பேர்லேருந்து வெறும் சைட்டோபிளாசம் மட்டும்தான், புரோட்டோபிளாஸ்ட் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும், புரோட்டோபிளாஸ்டிக் ஃபியூஷன். அப்போ அந்த ஒரு செல்லில் 2 நியூக்ளியஸ் இருப்பா. 2 இருந்தால் அதுக்கு டைகேரியாட்டிக்னு பேர், டைகேரியாட்டிக் மைசீலியம்னு சொல்லுவான். இது ascomycetesலையும் basidiomycetesலையும் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட், ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. என்ன விதமான ரீப்ரொடக்ஷன் லைவால்ட்ட இருக்கா? வெஜ் உடலினப்பெருக்கம், எசெக்சுவல் பாலின இனப்பெருக்கம், செக்ஷுவல் பாலினப்பெருக்கம் காணப்படும். Asexual reproduction vegetative reproduction by fragmentation துண்டாதல், fission பிளத்தல், budding மொட்டு விடுதலின் மூலமாக நடைபெறும். உடலினப்பெருக்கம் ஃப்ராக்மெண்டேஷன்னா ஒரு ஹைஃபா இருக்குன்னு வச்சுக்கோ, அதை 4 துண்டா வெட்டி போட்டேன்னா each fragment develops into a new plant. ஒவ்வொரு துண்டில் இருந்தும் ஒரு புதிய தாவரம் உருவாகும், அதுக்கு ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம். ஃபிஷன், பைனரி ஃபிஷன் படிச்சிருப்பேன், 2ஆக பிளத்தலின் மூலமாக. பட்டிங்னா மொட்டு விடுதல்னு பேர். சத்தியமூர்த்தி இங்க ஒரு மொட்டு, இங்க ஒரு மொட்டு, இங்க ஒரு மொட்டு வந்து ஒவ்வொரு மொட்டு ஒரு புது பாப்பாவா மாறிடுத்துன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கு பேர் பட்டிங்னு பேர். நெக்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் takes place by asexual reproduction by பாலிலா இனப்பெருக்கம், கொனிடியா ஃபார்மேஷன், ஸ்பொராஞ்சியோஸ்போர் ஃபார்மேஷன், ஜூஸ்போர் ஃபார்மேஷன் 3 மெத்தட்ல நடக்கும். இது 2 நான் மோட்டைல் ஸ்போர்ஸ்ல வருவா, இது மோட்டைல் ஸ்போர்ஸ்ல வருவா. இதுல ஃபிளாஜெல்லா இருக்காது, இதுல ஃபிளாஜெல்லா இருக்கும். கசையிழைகள் அற்றவை, கசையிழைகள் உடையவை. இது asexual reproduction generally takes place by spore formation. Sexual reproduction by oospore formation, பாலினப்பெருக்கம், oospore formation எதுல இருக்கும்னா phycomycetesல இருக்கும். ascospore formation ascomycetesல இருக்கும். basidiospore formation basidiomycetesல இருக்கும். In ascomycetes and basidiomycetes, the ascospores and basidiospores are formed in fruit bodies. கனி உறுப்பு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறப்பு அமைப்பிலே ஆஸ்கோஸ்போரும் பெசிடியோஸ்போரும் ஃபார்ம் ஆகும். ஆஸ்கோமைசெட்ஸோட ஃப்ரூட் பாடிக்கு ஆஸ்கோகார்ப்னு பேர், பெசிடியோமைசெட்ஸோட ஃப்ரூட் பாடிக்கு பெசிடியோகார்ப்னு பேர். அது உனக்கு தெரிஞ்சது தான். The sexual cycle of fungi involves plasmogamy, the fusion of protoplast, karyogamy, the fusion of nucleus, followed by meiosis, the reduction cell division. பூஞ்சைகளின் பாலினப்பெருக்கத்திலே 3 படிகள் இருக்கும். பிளாஸ்மோகேமி, புரோட்டோபிளாச இணைவு, கேரியோகேமி, நியூக்ளியர் இணைவு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா மியாசிஸ் நடக்கும். இது 3 செக்ஷுவல் ஃபேஸ்ல ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கறது மறந்துடாத. The steps, எவ்வளவு ஸ்டெப்? 1 2 3. Plasmogamy, karyogamy and meiosis. And in fungi, the classification based on morphology of the mycelium, இதனுடைய வகைப்பாடு எதனை அடிப்படையாக கொண்டது? 3 thing. One is morphology of the mycelium, மைசீலியத்தின் புற அமைப்பு. Mode of spore formation, எந்த வகை ஸ்போர் உருவாகிறது. And fruiting bodies, கனி உறுப்பு. அதை அடிப்படையாக கொண்டுதான் இது வகைப்படுத்தப்படுகிறது. இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோ, then I come to the next. Okay குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போறது கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபங்கை, பூஞ்சைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன. ஆக்சுவலி வால்ட்ட 4 கிளாஸ் இருக்கும். Phycomycetes or algal fungi, ascomycetes or ascus fungi or sac fungi, basidiomycetes or basidium fungi, அத வந்து உங்களுக்கு மஷ்ரூம், பிராக்கெட் ஃபங்கை அந்த நிறைய பேர் கொடுத்திருக்கா, பஃப் பால் சொல்லிட்டு.
Deuteromacids are fungi imperfecti or imperfect fungi. முழுமை அடையாத பூஞ்சை. Phycomacids, algal fungi, Ascomacids, ascus fungi, Basidiomacids, Basidium fungi, Deuteromacids, fungi imperfecti or imperfect fungi. முழுமை பெறாத பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா the sexual reproduction of Deuteromacids is unknown or yet to be identified. Deuteromacidsல பாலின பெருக்கத்தை இதுவரை கண்டறியவில்லை. கண்டறிஞ்சால் அதை தூக்கி இங்கேயோ போட்டுடுவோம். ரைட். இப்போ ஒவ்வொன்றுக்கும் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கா. நம்மளுக்கு என்சிஆர்டி தான் பேஸ்ட் ஃபார் த நீட் எக்ஸாமினேஷன். ஸோ அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கணும், லைன் பை லைன் படிச்சுக்கணும் வித் மீனிங். ஃபைகோமாசிட்ஸ் த ஆல்கல் ஃபங்கை. இது பார்க்கறதுக்கு ஆல்கே மாதிரியே இருக்கும். Or it acts as a connecting link between algae and fungi. அப்படியே வச்சுக்கலாம். இணைப்பு சங்கிலி போன்று. Habitat வளரிடம். Aquatic waterல இருக்கலாம். Decaying wood in moist places. சிதைவடையக்கூடிய மரக்கட்டையின் மேற்புறத்தை இருக்கலாம். Obligate parasite on plants. கட்டாய ஒட்டுண்ணியாக தாவரங்களில் இருக்கிறது. அப்ப அதுல தாவரம் இருந்தாதான் இருக்க முடியும். அதர்வைஸ் இட் இஸ் unable to survive. ஓகேயா? அந்த வார்த்தை தெரிஞ்சுக்கணும். அப்ப அக்வாட்டிக்கா இருக்கலாம், நீரில் இருக்கலாம், டிகேயிங் வுட் சிதைவடையக்கூடிய கட்டைகளிலே இருக்கலாம், சிலர்ட்ட பாரசைட் ஒட்டுண்ணியாக இருக்கலாம். Mycelium is aseptate and cenocytic. Aseptate means without cross wall. Cenocytic means multinucleate. தடுப்பு சுவர் காணப்படாத எண்ணற்ற உட்கருக்களை மைசீலியம் பெற்றிருக்கும். Asexual spores, two types of asexual spores are formed, namely zoospore, the motile spores, eplenospores, the non-motile spores. இரண்டு வகையான பாலிலா ஸ்போர்கள் உருவாகின்றன. ஒன்றிற்கு ஜூஸ்போர்கள் என்பவை, ஜூஸ்போர்னு பேர், அவர்கள் கசையிழைகளை பெற்றிருப்பதால் நகரும் திறனை பெற்றிருப்பர். motile spores with flagella. Eplenospores or without a flagella, non-motile. கசையிழை இல்லாததால் நகரும் திறன் அற்றவை. Spores are endogenously produced in sporangium. ஸ்போர்கள் என்பவை ஸ்பொராஞ்சியத்தின் உட்புறத்தே தோன்றும். What is sporangium? Spore producing bag is said to be sporangium. ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய பை போன்ற அமைப்பிற்கு ஸ்பொராஞ்சியம் என்று பெயர். அந்த ஸ்பொராஞ்சியத்து உள்ள ஃபார்ம் ஆறதுனால அதுக்கு எண்டோஜீனஸ் பேர். வெள்ள ஃபார்ம் ஆச்சுன்னா எக்ஸோஜீனஸ் சொல்லுவாங்க. எண்டோஜீனஸ்னா அகத்தோன்றி, ஸ்பொராஞ்சியத்தின் உட்புறத்தே தோன்றும். Sexual reproduction by iso, aniso and oogamy. Isogamous, anisogamous, oogamous வகை பாலின பெருக்கம் நடைபெறும். Isogamy na உனக்கு தெரியும். Sexual fusion takes place between morphologically and functionally similar gametes. அமைப்பிலும் பண்பிலும் ஒத்த கேமெட்டுகளுக்கிடையே இணைவு நடைபெற்றால் அதற்கு ஐசோகேமி என்று பெயர். Anisogamy means sexual fusion takes place between morphologically dissimilar and functionally similar. அமைப்பில் வேறுபட்ட பண்பில் ஒத்த கேமெட்டுகளுக்கிடையே இணைவு நடைபெற்றால் அதற்கு அனைசோகேமி என்று பெயர். Oogamy means sexual fusion takes place between morphologically and functionally dissimilar gametes. அமைப்பிலும் பண்பிலும் வேறுபட்ட கேமெட்டுகள் இணைந்தால் அதற்கு ஓகேமி பேர். இதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. ஒன்னு மியூகார்னு ஒன்று கொடுத்துருக்கா. செகண்ட் இஸ் ரைசோபஸ், பிரெட் மோல்டு, இந்த பிரெட் மேல முளைக்கக்கூடிய ஃபங்கஸ். அதுக்கப்புறம் அல்புகோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கா. அல்புகோங்கிறது மஸ்டர்டு, கடுகு இருக்கு பார்த்தேன் ஒன்றும், அதுல பாரசைட்டா இருக்கும், ஒட்டுண்ணியாக காணப்படும். ஸோ உன்னோட புக்கில் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஏன் முக்கியம்னா, பிக் அவுட் த கரெக்ட் பேர் ஆர் பிக் அவுட் த இன்கரெக்ட் பேர். சரியான ஜோடியினை தேர்ந்தெடு, சரியான தவறான ஜோடியினை தேர்ந்தெடுன்னு கேட்டானா இது மாதிரி எதையான 4 கிளாஸ்ல இருந்து எடுத்து போட்டுடுவோம். ஸோ எந்த குரூப்ல எது வருதுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் இஸ் ஆஸ்கோமாசிட்ஸ் ஆர் ஆஸ்கஸ் ஃபங்கை ஆர் சாக் ஃபங்கை, பைப்பூஞ்சைன்னு வச்சுக்கலாம். ஆஸ்கோமாசிட்ஸ் ஆர் மல்டிசெல்லுலர் எக்ஸப்ட் ஈஸ்ட். பொதுவாக ஆஸ்கோமாசிட்ஸின் கீழ் வரக்கூடிய பூஞ்சைகள் பல செல்களினால் ஆனவை. யாரை தவிர? ஈஸ்டை தவிர. ஈஸ்ட்
Saccharomyces cerevisiae responsible for ethyl alcohol fermentation. ethyl alcohol நொதித்தலுக்கு காரணமாக இருக்கும். அது மட்டும்தான் யூனிசெல்லுலார், பாக்கி எல்லாருமே மல்டி செல்லுலார். சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கை சாப்ரோஃபைட்ஸ் டெட் ஆர்கானிக் மேட்டர், இறந்து போன பொருட்களின் மீது இருப்பார்கள். மட்குண்ணி. டீகம்போசர்ஸ் சிதைப்பான்கள், இட் ஹஸ் காட் தி எபிலிட்டி டு டீகம்போஸ் தி பிளான்ட் அண்ட் அனிமல் பாடி, தாவர விலங்குகளின் உடலை சிதைக்கும் திறனை பெற்றிருக்கும். பாரசிட்டிக், parasite or the organism derive nutrients from live plants or animal, parasite இருக்கலாம். கோப்ரோஃபில்லஸ், இது ஒரு வார்த்தை கொடுத்திருக்கான். கோப்ரோஃபில்லஸ்னா growing on dung. மாட்டு சாணி இருக்கு பத்தியோன்னு, சாணி புஞ்சை அந்த மாட்டு சாணி மேல வளரும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம். பிரான்ச்டு செப்டேட் மைசீலியம், இதோட மைசீலியத்துல எடுத்துட்டேன்னா கிராஸ் வால் இருக்கும். செப்டேட். பிரான்ச்டுனா மைசீலியம் வித் பிரான்சஸ், கிளைகளை உடைய மைசீலியம் காணப்படும். இலை அல்ல, கிளை வித் பிரான்சஸ். Asexual reproduction by conidia formation. The conidia is developed from conidiophore. பாலிலா இனப்பெருக்கமானது கொனிடியோஸ்போர் உருவாக்கத்தின் மூலம் நடைபெறும். அந்த கொனிடியோஸ்போர் உருவாகக்கூடிய ஒரு தாங்கிக்கு ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அந்த குச்சியின் நுனியில அப்படியே மொட்டு வேலை வந்திருக்கும். இந்த தாங்கி இருக்கா பத்தியோன்னா, the stalk of the conidium is said to be conidiophore. கொனிடியங்கள் உருவாக உதவுகின்ற குச்சி போன்ற மைசீலியத்திற்கு கொனிடியோஃபோர்னு பேர். அது இங்க முக்கியமா ஞாபகம். செக்ஷுவல் ஸ்போர் அஸ்கோஸ்போர்னு ஃபார்ம் ஆகும். எப்படின்னா, இவள்கிட்ட மேலுக்கு ஆந்தரீடியம்னு பேரு, ஃபீமேலுக்கு ஆஸ்கோகோனியம்னு பேரு. ஆணினப்பெருக்க உறுப்பு ஆந்தரீடியம், பெண்ணினப்பெருக்க உறுப்பு ஆஸ்கோகோனியம்னு பேரு. அவள்கிட்ட ரெண்டு பேர்ட்டையும் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூஸ் ஆகி செகண்டரி மைசீலியம், இரண்டாம் நிலை மைசீலியம் வரும். அதுல இருந்து ஒரு ஃப்ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ரூட் பாடிக்கு பேர் ஆஸ்கோகார்ப்னு பேர். அந்த ஆஸ்கோகார்ப் உள்ள ஆஸ்கஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். It undergo meiotic cell division to form ascospores exogenously. அந்த ஆஸ்கஸின் மேற்புறத்தை உங்களுக்கு மியோசிஸ் நடைபெற்று ஆஸ்கோஸ்போர்கள் உருவாகும். எக்ஸோஜீனஸ்னா வெளிப்புறத்தை உருவாகும். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, மறந்துடாதீங்கோ. இந்த ஃப்ரூட் பாடிக்கு பேர் ஆஸ்கோகார்ப்னு பேரு. அதுல 3 டைப் இருக்கு, அதை மட்டும் மனத்துல வச்சுக்கோ. அப்போதீசியம், பெரிதீசியம் அண்ட் கிளிஸ்டோதீசியம் அப்படின்னு 3 வகையான ஃப்ரூட் பாடிஸ் ஆஸ்கோமாசிஸ்ல ஃபார்ம் ஆவா. எக்ஸாம்பிள் அஸ்பர்ஜிலஸ் நைஜர், அஸ்பர்ஜிலஸ் ஒரைசேன்னு கேள்விப்பட்டிருப்பேர், அதை ஞாபகம். கிளாவிசெப்ஸ், கிளாவிசப்பர் பியூரியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கா, அவளுக்கு பேரு ஹாலூசினேட் ஃபங்கைன்னு பேரு. பகற்கனவை உருவாக்கக்கூடிய பூஞ்சைன்னு சொல்லுவாங்க. அந்த மஷ்ரூமை நம்ம கடிச்சு தின்னோம்னா ஃப்ளோட், ஒரு மயக்க நிலைக்கு சென்று விடுவோம். அதுல எல்எஸ்டி அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, டி லைசர்ஜிக் டைஎத்தலமைடு அப்படின்னு பேர். அது உள்ள போச்சுன்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை பாதிச்சு ஒரு மாதிரியான நிலையில் நாம் இருப்போம் என்பதை ஞாபகத்தில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நியூரோஸ்போரா அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த பயோகெமிக்கல் ஸ்டடீஸ்ல, ஜெனட்டிக் ஸ்டடீஸ்ல இதை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. நியூரோஸ்போரா கிராஸான்னு பேர். ஃபங்கஸை பொறுத்த வரையும் நிறைய ரிசர்ச் பண்ணது எது அப்படின்னா, ஒன்னு ஈஸ்ட், இன்னொன்னு நியூரோஸ்போரா. ஸோ நியூரோஸ்போரா ஜெனட்டிக்ஸ்னே ஒரு புக்கே இருக்கு. So a lot of experiments, genetical experiments performed in neurospora. அதை மனசுல வச்சு. அடுத்தது எடிபிள், ஈட்டபிள். அதுல மோரல்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கா. இங்க பஃபல்ஸ் கிடையாது, ட்ரஃபல்ஸ்ன்னு இருக்கும். வாசனை பொருளாக பயன்படும். இது எடிபிள், இது வாசனையா இருக்கு. நாட் பஃபல்ஸ், ட்ரஃபல்ஸ். TRU FFLES, ட்ரஃபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வாசனை ஊட்டியாக, மனம் ஊட்டியாக பயன்படக்கூடிய ஒரு ஃபங்கஸ். இது திங்கலாம். மோரல்ஸ், எடிபிள்னா ஈட்டபிள்னு அர்த்தம். Then Basidium acids, also known as the Basidium fungi or bracket fungi or mushrooms or puff balls. நாய்கொடை அப்படின்னு ஈஸியா ஞாபகம். Habitat soilல இருக்கும், logs and trees stumps-ல இருக்கும், மரக்கட்டையில இருக்கலாம், parasite-ஆ இருக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், ரஸ்ட் அண்ட் ஸ்மட்ஸ் சொல்லிட்டு. ரஸ்ட் நோய், ஸ்மட் நோயை உருவாக்கக்கூடியது இது.
இதோட மைசீலியம் பிரான்ச்டு செப்டேட், கிளைகளை உடைய குறுக்கு சுவருடைய மைசீலியம். யார் மாதிரினா லைக் ஆஸ்கோமாய்சிட்ஸ். நோ ஏசெக்சுவல் ஸ்போர் ஃபார்மேஷன், பாலிலா ஸ்போர்கள் இங்கு உருவாகாது. ஸ்பொராஞ்சியோஸ்போர், கொனிடியோஸ்போர், எப்ளெனோஸ்போர், ஜூஸ்போர், அகினீட் அதெல்லாம் இந்த குரூப்ல ஃபார்ம் ஆகாதுங்கிறத ஞாபகம். லைக் தட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன், பாலிலா இனப்பெருக்கமானது மைசீலியத்தை உடைச்சு விட்டேன்னா ஃப்ராக்மெண்டேஷன் பேரு, துண்டாதலின் மூலமாக நடைபெறும். செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆப்சென்ட், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும், பாலின பெருக்கம் காணப்படும், ஆனால் செக்ஸ் ஆர்கன்ஸ் பால் இனப்பெருக்க உறுப்புகள் காணப்படாது. ரெண்டு ஹைஃபா இருப்பா, பக்கத்துல பக்கத்துல வருவா. ஒருத்தருக்கு பேரு பிளஸ்ன்னு பேரு, இன்னொருத்தருக்கு மைனஸ்னு பேரு. பிளஸும் மைனஸும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுவா. மீட் பண்ண அப்புறம் ரெண்டு பேரோட புரோட்டோபிளாஸ்டும் சேரும், புரோட்டோபிளாசம் இணையும், பிளாஸ்மோகேமின்னு பேர். அப்ப ஒரு மைசீலியத்துல இருக்க செல்லுல ரெண்டு நியூக்ளியஸ் இருப்பா. அப்ப அந்த டைகாரியாட்டிக் மைசீலியமா மாறும். 2 நியூக்ளியஸ் டைகாரியாட்டிக் மாறின அப்புறமா இப்ப மொனோகாரியாட்டிக் மைசீலியம் ரெண்டு பேரும் பக்கத்துல வருவா, புரோட்டோபிளாஸ் சேர்ந்து இருக்குன்னா பிளாஸ்மோகேமி, புரோட்டோபிளாச இணைவு பிளாஸ்மோகேமி. அப்போ ஒரு செல்லா மாறுறப்போ ஒரு செல்லுல ரெண்டு நியூக்ளியஸ் இருப்பா, டைகாரியாட்டிக் ஃபேஸ்னு பேர். அப்புறம் அந்த நியூக்ளியஸ் ரெண்டு பேரும் சேருவோம், அதுக்கு பேரு கேரியோகேமின்னு பேர். அந்த நியூக்ளியஸ் சேர்றதுக்கு முன்னாடி ஃப்ரூட் பாடி ஃபார்ம் ஆயிடும், கனி உறுப்பு. இந்த ஃப்ரூட் பாடி நம்ம சாப்பிட்றோம் பாரு, மஷ்ரூம் ஆஃப் பெசிடியம் மாஸ் இஸ் செட் டு பி பெசிடியோகார்ப். அதுல பெசிடியம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நடக்கும், அதுல மியாசிஸ் நடக்கும். 4 பெசிடியோஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபிலமெண்ட் பக்கத்துல வருவா, இழைகள் பக்கத்துல வரும், ரெண்டு பேரோட புரோட்டோபிளாஸ்ட் சேருவா, பிளாஸ்மா கேமி, எது வெஜிடேட்டிவ் செல்லோடது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கேரியோகேமி, நியூக்ளியஸ் நடக்கும், ஃபியூஸ் ஆகும். அப்புறம் என்ன நடக்கும், மியாசிஸ் நடக்கும். மியாசிஸ் நடந்தா எவ்வளவு பெசிடியோஸ்போர் ஃபார்ம் ஆவா, 4 பெசிடியோஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் a single பெசிடியம். ஒரு பெசிடியத்திலிருந்து மியாசிஸ் செல்றதற்கு பிறகு 4 பெசிடியோஸ்போர்கள் உருவாவார்கள். இதோட ஃப்ரூட் பாடிக்கு பேர் என்ன சொன்னேன், பெசிடியோகார்ப் பேர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கா, அகாரிகஸ் மஷ்ரூம், நாய்க்குடைய ஞாபகம். அஸ்டிலகோ ஸ்மட் அந்த செடியோட பேர். பக்சீனியா ஃபங்கஸோட பேர். பக்சீனியா அத ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்கஸோட பேர் அஸ்டிலகுங்கிறது ஸ்மட் நோயினை உருவாக்கும், பக்சீனியா கிராமிஸ்ங்கிறது ரஸ்ட் துரு நோயினை உண்டாக்கும். இதெல்லாம் எக்ஸாம்பிளா நம்மளுக்கு பெசிடியோமாய்சிஸ் கொடுத்துருக்கா. அதுல ரொம்ப முக்கியம் எடிபிள் மஷ்ரூம், உண்ணப்படக்கூடிய பூஞ்சை, அகாரிகஸ் பைஸ்போரஸ் அண்ட் அகாரிகஸ் கேம்பஸ்டஸ் அப்படின்னு 2 சிற்றினங்கள் பெரும்பாலும் உண்ணப்படுகிறது. நெக்ஸ்ட் டியூட்டரோமாய்சிட்ஸ். Deuteromacids is said to be fungi imperfecti because the sexual reproduction is unknown or yet to be identified. டியூட்டரோமாய்சிட்ஸை முழுமையற்ற பூஞ்சை என்று அழைப்பார்கள், ஏனெனில் அதில் இதுவரை பாலின பெருக்கம் கண்டறியப்படவில்லை. இப்ப செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோயே, அதை தூக்கி ஆஸ்கோமாய்சிட்ஸ்லயோ பெசிடியோமாய்சிட்ஸ்லயோ போட்டுக்குவா, அதை மட்டும் நீங்க வச்சுக்கோ. அப்புறம் ஏன்னா செக்ஷுவல் ஃபேஸ் கண்டுபிடிக்கலன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் என்ன முக்கியம், இதுல ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆவா, அதுக்கு பேரு கொனீடியான்னு பேர். ஸோ பாலிலா இனப்பெருக்கம் கொனீடியா உருவாக்கத்தின் மூலம் நடைபெறும். செப்டேட் அண்ட் பிரான்ச்டு மைசீலியம், கிளைகளை உடைய தடுப்பு சுவர் கொண்ட மைசீலியம் ஆகும். சாப்ரோஃபைட் ஆர் பாரசைட், ஒட்டுண்ணியாக இருக்கலாம் அல்லது மட்குண்ணியாக இருக்கலாம். லார்ஜ் நம்பர் ஆஃப் தெம் ஆர் டீகம்போசஸ் ஆஃப் லிட்டர், கழிவு பொருட்களை சிதைப்பதில் இதனுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அப்ப இந்த கழிவு பொருளை ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் டீகம்போஸ் பண்ணி ஆர்கானிக்கை இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸா மாற்றிடுவோம். அப்ப ஹெல்ப் இன் மினரல் சைக்கிளிங், தாது உப்புக்களின் சுழற்சியில் இதனுடைய பங்கு ரொம்ப 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 முக்கியம். எக்ஸாம்பிள் அல்டர்னேரியா ஆர் ஆல்டர்னேரியா, இது டாக்ஸிக் ஃபங்கஸ். இது சாயில்ல மைக்கோடாக்சின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருளை சுரக்கும். கொலிட்டோட்ரைக்கம்னு கொடுத்திருந்தா, கொலிட்டோட்ரைக்கம் காசஸ் ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன், கரும்பிலே சிவப்பு அழுகல் என்ற நோயினை உருவாக்கும். ட்ரைகோடர்மா அப்படின்னு ஒரு ஃபங்கஸ் இருக்கு. இது என்ன பண்ணும்னா பிளான்ட் growth-ஐ இம்ப்ரூவ் பண்ணும், தாவர வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும். enhance the solubilization of mineral nutrients, செடிக்கு போடக்கூடிய தாது உப்புக்களை நீரில் எளிதாக கரைய செய்து தாவரங்கள்
உறிஞ்சுவதற்கு உதவும். அப்ப தாவரம் நிறைய உறிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பரா growth இருக்கும். ஓகேயா? இதை 1 minute குறிச்சுக்கோ. then I go to the next. அப்புறம்டா தங்கம், நம்ம இதுல பார்க்க வேண்டியது viruses, viroids, prions, and finally lichens or lichens. வைரஸ்கள், விராய்டுகள், பிரியான்கள் அண்ட் லைக்கென்ஸ் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட் போர்டுல நிறைய கொடுத்துருக்கா. வைரஸஸ் பத்தியே ஒரு 10 பக்கம் இருக்கும். இங்க கொஞ்சோண்டு கொடுத்துருக்கா. இதை நீ தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ராக்கு நான் உனக்கு சொல்லியிருக்கேன், என்னைக்குமே ரெஃபர் ஸ்டேட் போர்டு. ஃபர்ஸ்ட், வாட் ஆர் வைரஸஸ்? வைரஸஸ் மீன்ஸ் பாய்சன், நஞ்சு என்று அழைப்பார்கள். அதை பிளான்ட்னு சொல்ல முடியாது, அனிமல்னு சொல்ல முடியாது, உசுறு இருக்கான்னு சொல்ல முடியாது, உயிர் இல்லையான்னு சொல்ல முடியாது. அதனால கிளாசிபிகேஷன்ல எதுலையுமே போறது. இட்ஸ் நாட் ட்ரூலி லிவிங். உயிர் இருக்கிறதா இல்லையா, உண்மையாக உயிருடன் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாததா. பிகாஸ் இட் possesses living as well as non-living characters. உயிருள்ள பண்புகளையும் பெற்றிருக்கிறது, உயிரற்ற பண்புகளையும் பெற்றிருக்கிறது. அதனால இதை தூக்கி எந்த ஒரு கிளாசிபிகேஷன்லையும் வைக்காமல் தனியா விட்டான். டெபினிஷன் உனக்கு தெரியும். நான் செல்லுலர், செல்லமைப்பற்ற, அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக், எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் மூலம் மட்டும் காணவல்ல, இன்ஃபெக்ஷுவஸ், நோயினை உண்டாக்குவதையே தலையாய பணியாக கொண்ட, இன்ட்ரா செல்லுலர் ஆப்ளிகேட் பாரசைட், செல்லின் உட்புறத்தை கட்டாய ஒட்டுண்ணியாக வாழும், நியூக்ளிக் ஆசிட் சரவுண்டட் பை புரோட்டீன் ஷீட், புரத உரையினால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தை பெற்றிருக்கும் ஒரு உயிரி. அதுக்கு வைரஸ்னு பேர். நான் செல்லுலர், அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக், இன்ஃபெக்ஷுவஸ், இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட் பாரசைட் மேட் அப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் சரவுண்டட் பை புரோட்டீன் ஷீட். செல்லமைப்பற்ற, எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலம் மட்டுமே காணவல்ல, நோயினை உண்டாக்கும் திறன் வாய்ந்த, செல்லின் உட்புறத்தை மட்டும் கட்டாய ஒட்டுண்ணியாக வாழக்கூடிய, புரத உரையினால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு உயிரினத்திற்கு வைரஸ் பேர். So technically it is known as nucleocapsid அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியோகேப்சிட் அப்படின்னா புரத உரையினால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலம். இது என்ன அப்படின்னா செல்லுலர் ஆர்கனைசேஷன் இல்லை, நான் செல்லுலர் சொல்லுவா. இன்னொரு என்ன பிரச்சனைனா, எந்த ஒரு உசுரோட இருக்க ஆர்கானிசத்தையும் கிறிஸ்டலா மாற்ற முடியாது. பட் வைரஸ் என்ன பண்ணலாம், கிறிஸ்டலைஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இந்த வைரஸ் என்ன பண்ணுவா, எங்க கிராமத்து பாஷையில சொல்லணும்னா ஒண்ட வந்து பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுறது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவான். வெளியூர்ல இருந்து வந்தவா நம்மள விரட்டுற மாதிரி, இங்கிலீஷ்காரங்க வெளியூர்ல இருந்து ஓடி வந்து நம்மள டார்ச்சர் பண்ணா பத்தி ஒன்னும், நம்மள ரூல் பண்ணா பத்தி ஒன்னும். திஸ் இஸ் கால்டு வண்டு வந்து பிடாரி, வெரைட்டி ஊர் பிடாரி. எங்க வந்தோ வந்த கொரோனா வைரஸ் நம்மள இப்ப பயப்படுத்தின்னு இருக்கு பத்தி ஒன்னும். இதெல்லாம் தான் அந்த வேலையை தான் பண்ணும். If virus infect a cell, then take over the machinery of the whole cell to replicate. நம்ம உடம்புல ஒரு வைரஸ் நுழைஞ்சுடுத்து, ஒரு செல்லு உள்ள ஒரு வைரஸ் நுழைஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம செல்லை கட்டுப்படுத்துகிற பணி அது எடுத்துட்டு நம்ம செல்லை வச்சுன்னா அது மல்டிப்ளை ஆயிடும். ஓகேயா? அதான் ஸ்பெஷாலிட்டி. இன்ஃபெக்ட் a cell, then take over the machinery of the host cell to replicate. எந்த ஓம்புயிரி செல்லின் உட்புறத்தை நுழைகிறதோ அதோட மெக்கானிசத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதை தான் எடுத்துருவான். ஏன்னா அவங்க ரெப்ளிகேட் ஆகணும்ல, தனக்கு தானே அதனால ரெப்ளிகேட் ஆக முடியாது, தனக்கு தானே அதனால எண்ணிக்கையில் அதிகரிக்க முடியாது. ஸோ நம்மள மாதிரி ஒரு ஆர்கானிசத்தோட செல் அதுக்கு வேணும். The name virus venom, poisonous fluid given by Pasteur. வைரஸ் என்றால் நஞ்சு, விஷம் அப்படிங்கிற பேரை பாய்ச்சர், லூயிஸ் பாய்ச்சர்னு கேள்விப்பட்ட பேர் அவர் சொன்னார். டிமிட்ரி ஐவனோஸ்காய் அப்படின்னு ஒருத்தர் டுபாக்கோ மொசைக் நோயினை, புகையிலை மொசைக் நோயினை உண்டாக்கக்கூடிய வைரஸ் டிஎம்வி, டுபாக்கோ மொசைக் வைரஸை கண்டுபிடிச்சார். அதான் உண்டாக்குறது நோயை. எம்டபிள்யூ பீஜரிங் அந்த டுபாக்கோ லீஃப் எடுத்து அரைச்சார், புகையில இலையை அரைச்சார். ஒரு சாறு இருந்தது, அதை பாக்டீரியல் ஃபில்டர்ல ஃபில்டர் பண்ணிட்டு இன்னொரு ஆர்கானிசத்தை உள்ள குத்தினார், இன்னொரு தாவரத்துல கொத்தினார்.
குத்துறப்ப அந்த தாவரத்துக்கு நோய் வந்தது. அப்ப அது வைரஸ்கள் பாக்டீரியாவோட ரொம்ப சின்னதா இருப்பா. அந்த ஃப்ளூயிட் இன்ஃபெக்ஷுவஸா இருந்தது. அதனால அதை என்ன கூப்பிட்டாருன்னா கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம்னு கொடுத்தார். லிவிங் இன்ஃபெக்டிவ் ஃப்ளூயிட்னு பேர். உயிருடன் இருக்கக்கூடிய நோய் தொற்றினை உண்டாக்கும் திரவம் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஸ்டான்லின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார், உனக்கே தெரியும், WM ஸ்டான்லி. உங்க எல்லாரோட எய்ம் என்னன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அதெல்லாம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அதே மாதிரி அந்த ஸ்டான்லி, நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஞாபகம், who crystallized viruses, வைரசுகளை படிகமாக்கினார். இதெல்லாம் பேசிக்கா நீ படிச்சதுதான். ஜெனடிக் மெட்டீரியல் இன் வைரஸஸ். வைரசுகளிலே என்ன மரபு பொருள் காணப்படுகிறது? வைரஸஸ் possesses either RNA or DNA, never both. RNA-வை மரபு பொருளாக பெற்றிருக்கும் அல்லது DNA-வை மரபு பொருளாக பெற்றிருக்கும். ரெண்டும் எப்பொழுதும் ஒரு சேர காணப்படாது. எந்த வைரஸ் உள்ளேயும் RNA-வும் DNA-வும் இருக்காது. They have either RNA or DNA but never both. இது ரொம்ப முக்கியமான ஞாபகம். அப்புறம் என்ன தெரியணும் அப்படின்னா, ஜெனரலி இன் பிளான்ட் வைரஸஸ் RNA act as a genetic material. பொதுவாக தாவர வைரசுகளில் RNA-வானது மரபு பொருளாக இருக்கும். இன் அனிமல் வைரஸஸ் DNA act as a genetic material. விலங்கு வைரசுகளிலே DNA-வானது மரபு பொருளாக இருக்கும். இப்ப RNA அப்படின்னா பிளான்ட் வைரஸ், தாவர வைரஸ். DNA அப்படின்னா விலங்கு வைரஸ், அனிமல் வைரஸ். எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் அண்ட் ரைஸ் டுவார்ஃப் வைரஸ். காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், குட்டை ரைஸ் டுவார்ஃப் குட்டை அரிசி வைரஸ், அவ ரெண்டு பேர்த்தையும் DNA இருப்பா. நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய எய்ட்ஸ் நோயை உண்டாக்கக்கூடிய ஹெச்ஐவிங்கிறது என்ன? ஹியூமன் இம்யூனோ வைரஸ், மனிதர்களை தாக்கக்கூடியது. நம்ம விலங்கு, நம்மளை தாக்குற வாழ்க்கை என்ன இருக்கணும்? DNA தான் இருக்கணும். ஆனா ஹெச்ஐவியில மட்டும் என்ன இருக்கணும்? RNA இருக்கும். அப்ப பிளான்ட் வைரஸ்னா RNA தான் இருக்கணும், அனிமல் வைரஸ்னா DNA தான் இருக்கணும். எக்ஸப்ஷனல் கேஸ் காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் அண்ட் ரைஸ் டுவார்ஃப் வைரஸ், அவங்க ரெண்டு பேர்ட்டையும் DNA இருப்பா. மனிதர்களை தாக்கக்கூடிய ஹெச்ஐவியில் RNA இருப்பா. தே ஆர் எக்ஸப்ஷனல் கேசஸ். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க புக்ல? வைரஸஸ் இன்ஃபெக்ட் பிளான்ட்ஸ் வித் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA. எந்த வைரஸ் எல்லாம் தாவரத்தை தாக்குறதோ அங்கெல்லாம் ஒற்றை இழை RNA-வானது காணப்படும். Viruses infect animals with a single or a double stranded RNA or double stranded DNA. விலங்குகளை தாக்கக்கூடிய வைரசுகளில் ஒற்றை இழை RNA-வோ அல்லது இரட்டை இழை RNA-வோ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர் இரட்டை இழை DNA-வோ காணப்படும். Bacteriophages. The viruses infecting the bacteria are called bacteriophages. வைரசுகளை தாக்கி அழிக்கக்கூடிய பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கக்கூடிய வைரசுகளுக்கு பாக்டீரியோஃபேஜ்கள் என்று பெயர். ஃபேஜ்னா வைரஸ் பேர். பாக்டீரியல் இன்ஃபெக்டிங் வைரஸ், பாக்டீரியாவை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியோஃபேஜ். The viruses infecting the fungi, mycophage. பூஞ்சைகளை தாக்கக்கூடிய வைரஸிற்கு மைக்கோஃபேஜ் இருக்கு. The viruses infecting the blue-green algae, cyanobacteria, cyanophages. நீலப்பச்சை பாசிகளை, சயனோபாக்டீரியங்களை தாக்கக்கூடிய வைரஸ்களுக்கு சயனோஃபேஜஸ் பேர். அதெல்லாம் கொஞ்சம் இங்க ஞாபகம். இப்ப பாக்டீரியோஃபேஜ்ல யார் இருப்பான்னா டபுள் ஸ்டாண்டர்ட் DNA, இரட்டை இழைகளால் ஆன DNA காணப்படும். Nucleic acid portion of the virus is said to be the nucleide. The protein sheath is said to be the capsid. That's why viruses are technically known as a nucleocapsid. வைரசுகளில் காணப்படுகின்ற நியூக்ளிக் அமிலத்திற்கு நியூக்ளியாய்டு என்று பெயர். வைரஸ்களிலே காணப்படுகின்ற புரத உரைக்கு கேப்சிட் என்று பெயர். எனவே வைரஸ்களை பொதுவாக நாம் நியூக்ளியோகேப்சிட் என அழைக்கலாம். அந்த கேப்சிட்ல சின்னதா சப் யூனிட்ஸ் இருப்பா. அந்த புரோட்டீன் சப் யூனிட்டுக்கு பேர் கேப்சோமியர்ஸ்னு பேர். புரத துணை அலகுகளுக்கு கேப்சோமியர்கள் என்ற பெயர். இது TME, டுபாக்கோ மொசைக் வைரஸ்ல படிச்சிருப்பேன். கேப்சோமியர் எப்படி இருக்கலாம்? ஹெலிக்கலா இருக்கலாம், இழை போன்று இருக்கலாம், ஹெலிக்ஸ் மாதிரி இருக்கலாம், பாலிஹெட்ரலா இருக்கலாம், பல முகப்புகளை பெற்றிருக்கலாம், ஜியோமெட்ரிக் ஃபார்ம்ஸ் பல விதமான வடிவங்களில் இருக்கலாம். இதெல்லாம் சும்மா பேசிக்.
நெக்ஸ்ட் வைரல் டிசீசஸ். என்னென்ன நோய்களை உருவாக்குகிறது? ஹியூமன் பீயிங்ஸ், மம்ஸ், மென்னுகட்டி மாரியம்மன் இங்க வரும். முன் கழுத்து கழலை இந்த இடத்துல வரும்டா. மென்னுகட்டி மாரியம்மன் இங்க இங்க பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பாராமிக்சோ வைரஸ் பெரோட்டிட்டிஸ், கழுத்து கழலை இல்லை, முன்கழுத்து கழலை. இந்த இடத்துல வீங்கிக்கிறதுக்கு காரணம் உனக்கு தைராய்டு வரக்கூடிய கோய்டர், அதல்ல. அப்ப இந்த இடத்துல வீங்கின்னு இருக்கும். நம்மளோட பெரோட்டிட் கிளாண்டுல இன்ஃபெக்ஷன் வந்து வீங்கி போயிடுதுன்னா அதுக்கு மம்ஸ் பேர். பாராமிக்சோ வைரஸ் பெரோட்டிட்டிஸ் உண்டாக்குவான். ஸ்மால் பாக்ஸ் caused by variola virus, you know, it is the first completely eliminated disease in the world. உலகிலிருந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுவிட்ட வியாதியாக இருப்பது, நோயாக இருப்பது பெரியம்மை, the smallpox. Then herbs, AIDS படிக்கிறப்ப படிச்சிருப்பேன், herb zoster, herbus simplex னு படிச்சிருப்பேன், அது ஞாபகம். Then influenza, then rabies, then AIDS. இந்த நோய் பேர்லாம் அங்க கொடுத்துருக்கான். Animal diseases, cowpox, vaccinia virus, அதை ஞாபகம். அம்மை, அது பசு அம்மை. Then plant diseases, தாவரங்களில் நோய். மொசைக் ஃபார்மேஷன், அதுல சிம்டத்தை வச்சுதான் நோய், என்ன அறிகுறி வருகிறது, மொசைக் போன்ற ஒரு நோய். லீஃப் ரோலிங் அண்ட் கர்லிங், இலை சுற்றி கொள்ளுதல் அல்லது வளைந்து கொள்ளுதல். எல்லோவிங் அண்ட் வெயின் கிளியரிங், மஞ்சளாக்குதல் மற்றும் நரம்புகளை அழித்தல். டுவார்ஃபிங் அண்ட் ஸ்டென்டட் growth, குட்டைத்தன்மையினை உண்டாக்குதல். இது மாதிரி நிறைய வியாதியை உண்டாக்கலாம். இது எல்லாம் வைரஸை பத்தி. இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியும், அது இங்க எழுதல, மறந்துடாத. Virions. Infectious virus particle is said to be virion. நோயினை உண்டாக்கும் திறன் வாய்ந்த வைரஸ் துகளினை நாம் வீரியான் என்று அழைப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது வீராய்டு அப்படின்னு ஒரு வார்த்தை, பிரியான்ஸ் ஒரு வார்த்தையும் படிக்க போறோம். What are viroids? If the nucleic acid portion or nucleic acid infectious in nature, we are calling it as a viroid. நியூக்ளிக் அமிலமானது நோயினை உண்டாக்கும் திறனுடன் காணப்பட்டது என்றால் அதனை வீராய்டு என்று அழைப்பார்கள். இவ்வாழ்த்த நியூக்ளிக் ஆசிட் மட்டும் இருக்கும், அதை சுற்றி புரோட்டீன் ஷீட் இருக்காது, புரத உரையானது காணப்படாது. இத டிஓ டைனர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் முதல்ல கண்டுபிடிச்சார். அது RNA இருந்தது. இது உருளைக்கிழங்கு இருக்கு பாருங்க, பொட்டேட்டோ, அதுல ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் உண்டாக்கியது. திருகு கிழங்கு நோயினை உண்டாக்கியது. இதோட மாலிகுலர் வெயிட் ரொம்ப கம்மியா இருந்தது, மூலக்கூறு எடையானது மிகவும் குறைவாக காணப்பட்டது. அப்ப வெறும் நியூக்ளிக் ஆசிட் மட்டும் ஒரு ஆர்கானிசத்தை இன்ஃபெக்ட் பண்ணி புரோட்டீன் ஷீட் இல்லாமல் நோயினை உண்டாக்கிட்டுனா அவளுக்கு பேர் வீராய்டு பேர். அப்ப நீ ஞாபகம் வேண்டியது, நியூக்ளிக் ஆசிட் பேத்தோஜெனிக்கா இருந்து புரோட்டீன் ஷீட் இல்லாமல் இருந்தால் அதுக்கு வீராய்டு பேர். நியூக்ளிக் அமிலமானது நோயினை உண்டாக்கும் திறனை பெற்று அதனை சூழ்ந்து புரத உரை இல்லாமல் இருந்தால் அதற்கு வீராய்டு பேர். அடுத்தது பிரியான்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். A small proteinaceous disease causing infectious agent. Infectious disease causing agent, மிகச்சிறிய நோயினை உண்டாக்கும் திறன் படைத்த புரத மூலக்கூறினை பிரியான்ஸ் என்று அழைப்பர். It is the smallest infectious particle. மிகச்சிறிய நோயினை உண்டாக்கக்கூடிய ஒரு காரணி அல்லது ஒரு பொருள் என்று கண்டுபிடித்தனர். இது மனுஷாலையும் உண்டாக்கும், மாடுகளிலும் உண்டாக்கும். இந்த மாடுல உண்டாக்குறதுக்கு பேரு அனிமல்ல மேட் கவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேட் கவ் டிசீஸ் அதை வேற மாதிரி சொல்றப்ப bovine spongiform encephalopathy அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மேடுனா ஒரு மாதிரியா மாறிடுறது. இது எதை அஃபெக்ட் பண்ணும்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த புரோட்டீன் போய் நுழைஞ்சு மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். யூஸ்வலி ஃபேட்டல், பொதுவாக இறப்பினை உண்டாக்கும் திறனை பெற்றது. அந்த மாட்டுக்கு வர மாதிரியே மனுஷாலுக்கு வியாதி வந்ததுன்னு வச்சுக்கோயே, அதை தான் நம்ம சொல்றப்ப இந்த பாரு Creutzfeldt disease ஆர் ஜாக்கப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அனலாக் ஆஃப் திஸ் bovine spongiform encephalopathy. எப்படி bovine spongiform encephalopathy விலங்குல நோயை உண்டாக்குறதோ மாட்டுல, அது மாதிரி நம்மள்கிட்ட அந்த நோயை உண்டாக்கிச்சுன்னா புரோட்டீன், அதுக்கு பேரு Creutzfeldt disease சொல்லுவோம், ஜாக்கப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமா சேர்த்து Creutzfeldt ஜாக்கப் டிசீஸ் சொல்லுவோம்.
அதுவும் நம்ம பாடியை நிறைய அஃபெக்ட் பண்ணும். இது ஒண்ணு கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலி த லிச்சன்ஸ். லைக்கன்ஸ் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன். இட்ஸ் a very good example for symbiotic association. கூட்டுயிரி வாழ்க்கை முறைக்கு மிகச் சிறந்த உதாரணம் இந்த லைக்கன் ஆகும். லைக்கன் is the association of algae and the fungi. ஆல்காக்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையே காணப்படுகின்ற ஒரு தொடர்பு. Algal partner is said to be the phycobiont. Fungal partner is said to be the mycobiont. இந்த ரெண்டு பேர்ல ஆல்கே பார்ட்னர் யாரோ ஆல்கே பகுதியை ஃபைகோபயான்ட்னு சொல்லுவா, பூஞ்சை பகுதியை மைக்கோபயான்ட்னு சொல்லுவா. ஏன் இந்த வார்த்தை வந்ததுன்னா, ஃபைகாலஜினா ஸ்டடி ஆஃப் ஆல்கே, ஆல்காக்களை பற்றி பயிலக்கூடிய அறிவியலுக்கு ஃபைகாலஜி. த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் செட் டு பி மைகாலஜி. பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியலுக்கு மைகாலஜின்னு பேர். மைக்ஸ் அப்படின்னா மஷ்ரூம்னு அர்த்தம், நாய்க்குடை அர்த்தம். பேசிக் நாலேஜ். ஆல்கே என்ன பண்ணுவா, ஃபங்கைக்கு ஃபுட்டை தருவா. ஆல்காக்கள் பூஞ்சைகளுக்கு உணவு ஊட்டத்தை தரும். அப்ப ஆல்கா உணவை தரும், உணவை தயார் பண்ணி தருவா. அப்ப ஆல்கே என்னவா இருக்கும், ஆட்டோட்ரோப்பா இருக்கும். பூஞ்சை வாழ்கிட்டேருந்து உணவை பெற்றுக்கிறதுனால ஹெட்டரோட்ரோப்பா இருப்பா. ஆல்கா என்பது சுயஜீவி, தற்சார்பு உணவூட்டம். பூஞ்சை என்பது பரஜீவி, தற்சாரா உணவூட்டம்னு பேர். அப்ப ஆல்கே என்ன பண்ணுவா, பூஞ்சைக்கு ஆகாரத்தை ஊட்டி விடுவா. அதுக்கு பதிலா பூஞ்சை என்ன பண்ணும்னா ஆல்காக்கு ஷெல்டரை தரும், இருப்பிடமாக இருக்கும். ஃபங்கஸ் ஆக்ட் as a shelter for algae and algae supply food to the fungus. ஆல்காவானது பூஞ்சைகளுக்கு உணவூட்டத்தை அளிக்கும். பூஞ்சையானது ஆல்கா வாழ்வதற்கான ஒரு இருப்பிடத்தை அளிக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். எந்த இடமானது மாசடைந்திருக்கிறதோ மாசடைந்ததை கண்டுபிடிப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு கருவியாக இது இருக்கும், உபகரணமாக இருக்கும். Do not grow in polluted areas. எங்க பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கோ அந்த இடத்துல இது வளராது. அப்ப எந்த இடத்துல அதோட growth இல்லையோ the place is polluted. லைக்கன்களின் வளர்ச்சி இல்லாத பகுதியானது லைக்கன்களே இல்லாமல் இருந்தால் அந்த ஏரியா என்ன இருக்கும், பொல்யூட் ஆயிருக்கு, மாசடைந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம். இதுதான் நம்ம பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல லாஸ்ட் பார்க்கணும், உயிரியல் வகைப்பாட்டுல. ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன தரவு பண்ணி வச்சுக்கோ. எது படிச்சாலும் படிக்கிற சமயத்துல முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு ஒரு நோட் புக்ல எழுதி பார்த்துக்கோ. ஒவ்வொரு பாடத்துக்கும் குட்டி 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 குட்டியா நிறைய மைண்ட் மேப் போட்டு வச்சுக்கோ. அப்ப நீட்ல யூ ஆர் இன் a position to score very good marks. நல்ல மதிப்பெண்களை பெறலாம். God bless you. Thanks a lot for hearing. Thank you very much.